Hi, this is the blouse or saree. Boat neck மேலே 8 inch, கீழே 8.5 inch மார்க் பண்ணியிருக்கோம். 3 layers chain stitch போட்டிருக்கோம். ஸ்டோன் செயின் வச்சு பார்டர் மேக் பண்ணியிருக்கோம். ஸ்டோன் செயினை அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். நான் இந்த ப்ளவுஸில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்மால் சைஸ் சக்கரி ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ளவர் ஷேப்பில் மேக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் மேக் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 ஃப்ளவர் மேக் பண்ணி 2 ஃப்ளவர் போட்டு அதிலிருந்து கொடி டைப்பில் மேக் பண்ணியிருக்கேன். 6x2 12 லேயர்ஸ் எடுத்து சமிக்கி வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு மேக் பண்ணியிருக்கேன். ஃப்ளவர் ரிங் நாட் போட தெரியாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். சக்கரி நடுவில் ஜர்கான் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் நீங்கள் சக்கரி நடுவுலையும் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு மேக் பண்ணிக்கலாம். நான் லீஃப் பேஸுக்கு பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுகர் பீட் ஆர் ஜர்தூசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 to 5 கட் பீட் வரைக்கும் ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கோங்க. தென் ஒவ்வொரு பீடாக டிக்ரீஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அவுட்லைன் நான் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். நீங்கள் பீட்ஸை ஜர்தூசியில் கூட ஃபில் பண்ணிக்கலாம். நார்மல் நீரில் 6/2 எடுத்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு லீஃபை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். லீஃபை கொடி டிசைனில் மேக் பண்ணுறதுக்காக கட் பீடு வச்சு சிங்கிள் லைன் கொடுத்து லீஃபை ஜாயின் பண்ணியிருக்கேன். சில்க் த்ரெட் வச்சு அவுட்லைன் போட்டிருக்கோம். அப்போ தான் அந்த கொடி டிசைன் ப்ராடாக தெரியும். கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக சுகர் பீட் நம்பர் 3 பீட் வச்சு சிம்பிளாக 3 லைன்ஸ் மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் கேப்லலாம் குந்தன் ஸ்டோன் கொடுத்து கேப்பை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக் டிசைன் கிராண்டாக இருக்கிறதுனால குட்டாவை சிம்பிளாக மேக் பண்ணியிருக்கேன். ஒரு ரவுண்ட் பீட் 3 கட் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த டிசைனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.